அன்னைக்கு காலையில அந்த பஸ்ல தன்னோட மனைவியை ஏத்தி விட்டுட்டு பத்திரமா போயிட்டு வான்னு வழி அனுப்புனாரு அந்த நபர். ஆனா அப்படி பஸ் ஏறின அந்த பெண் திரும்பவும் அந்த வீட்டுக்கு இனிமே எப்பவுமே வரப்போறது இல்ல அப்படிங்கிறது அப்போ அந்த கணவருக்கு தெரியாது. இதுக்கப்புறம் அடுத்த 5 நாட்கள்ல அந்த பெண்ணை சுத்தி நடக்க போற சம்பவங்கள் ஒட்டுமொத்த கர்நாடகாவையும் திரும்பி பார்க்க வச்சுது. அப்படி கடந்த பிப்ரவரி மாதம் கர்நாடகாவில் நடந்து மிகப்பெரிய பரபரப்பை உண்டாக்குன பிரியங்கா மிஸ்ஸிங் கேஸை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நடந்தது என்ன? கர்நாடகா மாநிலத்தோட ஹாசன் மாவட்டத்தில் உள்ள ஏலியூரை சேர்ந்தவங்க தான் ருத்ரேஷ் பிரியங்கா தம்பதி. இவங்களுக்கு திருமணமாகி 8 வயசுல ஒரு பையன் இருந்தான். ருத்ரேஷ் ஒரு கார்மெண்ட்ஸ் கம்பெனியில வேலை செஞ்சாரு. அந்த வீட்டில் இவங்கள தவிர ருத்ரேஷோட அம்மாவும் அவங்க கூட தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. வழக்கமா ஒரு குடும்பத்தில் நடக்கிற மாதிரி சின்ன சின்ன வாக்குவாதங்கள் தவிர பெருசா எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்களோட லைஃப் போயிட்டு இருந்துச்சு. இப்படி இருந்த சூழ்நிலையில தான் யாழியூர்ல இருந்து சுமார் 180 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த சிக்கமகளூர்ல பிரியங்காவோட ஒரு நெருங்கிய தோழிக்கு கல்யாணம் நடக்க இருந்துச்சு. ருத்ரேஷுக்கு வேலைகள் அதிகமாக இருந்ததால பிரியங்கா மட்டும் அந்த கல்யாணத்துக்கு போக முடிவு பண்ணாங்க. மேலும் கல்யாணம் முடிஞ்சதும் வர்ற வழியில பேலூர்ல உள்ள தன்னோட அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஈவினிங் தான் வீட்டுக்கு வருவேன்னு அவங்க ருத்ரேஷ் கிட்ட சொல்லியிருந்தாங்க. அப்படி 2026 பிப்ரவரி 12 அன்னைக்கு காலை பிரியங்கா அந்த கல்யாணத்துக்கு போறதுக்காக ருத்ரேஷ் பஸ் ஸ்டாப்புக்கு போய் பிரியங்காவை பஸ் ஏற்றி விட்டாரு. இதுக்கப்புறம் ருத்ரேஷும் தன்னோட வேலைக்கு கிளம்பி போனாரு. வேலைக்கு போன அவரு அன்னைக்கு மத்தியானம் தன்னோட மனைவிக்கு கால் பண்ணி பார்த்தாரு. அப்போ பிரியங்கா அந்த கல்யாணத்தை முடிச்சுட்டு தன்னோட அம்மா வீட்டில் இருக்கிறதா சொன்னாங்க. இதுக்கப்புறம் அன்னைக்கு ஈவினிங் அம்மா வீட்டில் இருந்த பிரியங்கா அங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தன்னோட அம்மா கிட்ட சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்புனாங்க. அன்னைக்கு இரவு 7:30 மணிக்கு தன்னோட அம்மா வீட்டில் இருந்து கிளம்பிட்டதாகவும் இரவு சுமார் 11 மணி அளவில் வீட்டுக்கு வந்துடுவேன்னு பிரியங்கா சொன்னாங்க. அப்படி பேசும்போது பின்னாடி ஒரு ஆணோட குரல் கேட்டுச்சு. அது யாருன்னு ருத்ரேஷ் கேட்டதும் அதுக்கு பிரியங்கா என் கூட ஒருத்தர் இருக்காருன்னு சொல்ல உடனே அந்த கால் அப்படியே கட்டாச்சு. திரும்ப ருத்ரேஷ் கால் பண்ணப்போ அவங்க நம்பர் நாட் ரீச்சபிள்ல இருந்துச்சு. சரி, ஒருவேளை பிரியங்கா தனக்கு தெரிஞ்ச யார் கூடவோ தான் இருந்திருப்பாங்க, அவங்க பஸ் ஏறி இருப்பாங்கன்னு ருத்ரேஷும் நினைச்சாரு. இதுக்கப்புறம் பிரியங்கா எந்த இடத்துக்கிட்ட வந்துட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க சுமார் 1 மணி நேரம் கழிச்சு அவங்களுக்கு திரும்ப கால் பண்ணி பார்த்தாரு. அப்போ அவங்க நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல இருந்துச்சு. பிரியங்கா கண்டிப்பா பஸ் ஏறிட்டாங்களா இல்லையான்னு தெரியாத பட்சத்துல அவங்க நம்பர் இப்போ சுவிட்ச் ஆஃப்ல இருந்ததால ருத்ரேஷுக்கு ஒருவித பதட்டம் ஏற்பட ஆரம்பிச்சது. இதுக்கப்புறம் பிரியங்காவோட அம்மாவுக்கு கால் பண்ணி கேட்டப்போ அவங்க தன்னோட மகள் அப்பவே வீட்டை விட்டு கிளம்பிட்டதாகவும் பஸ் ஏறி இருப்பா அப்படின்னு சொன்னாங்க. சரி, பிரியங்கா எப்படியும் பஸ் ஏறி இருப்பாங்க அப்படின்னு ருத்ரேஷ் தன்னையே ஆசுவாசப்படுத்திக்கிட்டு அமைதியா இருந்தாரு. இதுக்கப்புறம் ருத்ரேஷ் இரவு 10:45 மணிக்கு யாழியூர் பஸ் ஸ்டாப்புக்கு போய் பிரியங்காவுக்காக வெயிட் பண்ணாரு. ஆனா எந்த பஸ்லயுமே பிரியங்கா வரல. அந்த ரூட்ல அன்னைக்கு கடைசியா 11:30 மணிக்கு வர்ற பஸ்லயும் பிரியங்கா வர்றாங்களான்னு பார்த்தாரு. ஆனா அதுலயும் பிரியங்கா வரல. பேசிட்டு இருக்கும் போதே மொபைல் கட் ஆயிடுச்சு. எந்த பஸ்லயுமே வரலனா பிரியங்காவுக்கு என்னாச்சுன்னு ருத்ரேஷ் பயப்பட ஆரம்பிச்சாரு. பிரியங்காவோட அம்மாவுக்கு இந்த விஷயத்த சொல்ல அவங்களோட உறவினர்கள் அந்த பகுதி முழுக்க பிரியங்காவை தேடினாங்க. ஆனா எந்த அப்டேட்டுமே கிடைக்கல. அன்னைக்கு முழுக்க பிரியங்கா கிட்ட இருந்து ஏதாச்சும் தகவல் வருதான்னு ருத்ரேஷும் அவங்க அம்மாவும் வெயிட் பண்ணி பார்த்தாங்க. ஆனா எந்த தகவலுமே அவங்களுக்கு கிடைக்கல. இதுக்கு அடுத்த நாள் காலை ருத்ரேஷ் தன்னோட மனைவி காணாம போனது சம்பந்தமா பேலூர் காவல் நிலையத்துக்கு புகார் கொடுக்க போனாரு. ஆனா பிரியங்கா பஸ் ஏற நின்ன அந்த இடம் அரேஹள்ளி காவல் நிலைய அதிகாரத்துக்கு உட்பட்ட பகுதி அப்படின்னு அங்க இருந்த காவலர்கள் சொல்ல இதுக்கப்புறம் இந்த வழக்கு அரேஹள்ளி காவல் நிலையத்தில் எடுத்துக்கப்பட்டுச்சு. கல்யாணத்துக்கு போனப்போ பிரியங்கா 20 லட்சம் மதிப்புள்ள தங்க நகைகளை அணிஞ்சிட்டு போனாங்க அப்படிங்கறத போலீஸ் ஒரு முக்கியமான விஷயமா பார்த்தாங்க. காஸ்ட்லியான தங்க நகையை போட்டுட்டு போனதால யாராச்சும் வழிமறிச்சு ஏதாச்சும் பண்ணிட்டாங்களான்னு ருத்ரேஷும் போலீஸும் சந்தேகப்பட்டாங்க. அவங்களும் உடனடியா பிரியங்காவை தேடுற பணிகள்ல ஈடுபட்டாங்க. ஆனா அன்னைக்கு நைட் ஆகியும் கூட பிரியங்கா பத்தின எந்த ஒரு தகவலுமே யாருக்குமே கிடைக்கல. பிரியங்கா பஸ் ஏறதுக்காக நின்ன அந்த பஸ் ஸ்டாப்பை சுத்தி இருக்கிற எல்லா சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு பண்ணதுல அன்னைக்கு இரவு அவங்க வீட்டுக்கு போறதுக்காக பஸ் ஏறி இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு காட்சியில பதிவாகி இருந்துச்சு. இதன் மூலமா அவங்க பஸ் ஏறி இருக்காங்க, போற வழியில தான் அவங்களுக்கு என்னமோ நடந்திருக்கு அப்படிங்கிறது உறுதியாச்சு. அரேஹள்ளி பகுதியில இருந்து யாழியூர் வரைக்கும் போற அந்த வழியில உள்ள எல்லா காவல் நிலையங்கள்லையும் பிரியங்காவோட போட்டோவை அனுப்பி அவங்க காணாம போனது சம்பந்தமான விஷயத்த சொல்லி அவங்கள தேடுற வேலைகள் தீவிரமா நடந்துச்சு. ஆனா அன்னைக்கு முழுக்க இந்த வழக்குல எந்த ஒரு அப்டேட்டுமே போலீஸுக்கு கிடைக்கல. இந்த நிலையில இதுக்கு அடுத்த நாள் அதாவது பிப்ரவரி 14 அன்னைக்கு காலை பேலூர் தாலுகாவில் உள்ள கல்கரை பகுதியில் காட்டு பகுதியில் இருந்த ஒரு ரோட்ல பிரியங்காவோட ஆதார் கார்டும் அதுக்கு பக்கத்திலேயே கொஞ்சம் தூரத்தில் பிரியங்காவோட ஹேண்ட்பேக்கும் கீழே கிடக்கிறதா அந்த வழியா தர்மஸ்தலாவுக்கு போன ஒரு பயணி பார்த்துட்டு அதில் இருந்த விசிட்டிங் கார்டு மூலமா ருத்ரேஷுக்கு கால் பண்ணி சொன்னாரு. ருத்ரேஷ் இந்த விஷயத்த போலீஸுக்கு தெரியப்படுத்தினதுமே போலீஸ் டீம் உடனடியாக அந்த பகுதிக்கு போனாங்க.
ஹேண்ட்பேக் கடந்த அந்த பகுதியை சுத்தி தீவிரமா தேடுதல் வேட்டை நடத்தினதுல அந்த ஹேண்ட்பேக் கடந்த பகுதியில இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவுல ஒரு ஏரி கரையோரத்துல கடைசியா பிரியங்கா போட்டிருந்த குர்தா, லெகின்ஸ், உள்ளாடைகள் மற்றும் அவங்களோட செருப்பு எல்லாமே வேற வேற இடத்துல தூரம் தூரமா சிதறி கிடந்துச்சு. காணாம போன பெண்ணை ஒரு நாள் முழுக்க தேடின நிலையில அடுத்த நாள் அவங்க ஆடைகள் மட்டும் ஒரு காட்டுப்பகுதியில தனியா கிடக்குது அப்படின்னா ஒரு மிகப்பெரிய மோசமான சம்பவம் நடந்திருக்கும்னு எல்லாருமே யோசிச்சாங்க. ஒருவேளை பிரியங்கா ஏதாச்சும் மன உளைச்சல்ல அந்த ஏரியில குதிச்சு தற்கொலை பண்ணிட்டாங்களா, இல்ல யாராச்சும் அவங்கள நகைக்காக கடத்திட்டு போயிருப்பாங்களா, இல்ல தனியா வந்த பெண்ணை அபியூஸ் பண்ணிருப்பாங்களா அப்படின்னு போலீஸுக்கு பல சந்தேகங்கள் வந்துச்சு. அங்க இருந்த உடைகளை பார்த்து கதறி அழுத ருத்ரேஷை பார்த்து கூட ஒருவேளை இவரோ தான் மனைவியை ஏதாச்சும் பண்ணிட்டு நாடகம் ஆடுறாரா அப்படின்னு அவர் மேலேயும் ஒரு சந்தேக பார்வையை போலீஸ் வச்சாங்க. பிரியங்காவுக்கு என்ன நடந்திருந்தாலும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை வச்சு பார்க்கும்போது அவங்க அந்த ஏரியில விழுந்து இறந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு கருதி தீயணைப்பு துறையினர் மற்றும் ஸ்கூபா டைவிங் பண்றவங்களை வர வச்சு அந்த ஏரி முழுக்க பிரியங்காவை தேடுற பணி தீவிரமா நடந்துச்சு. தோழியோட கல்யாணத்துக்கு போன பெண் காணாம போயிட்டாங்க. காணாம போன பெண்ணோட உடைகள் ஒரு ஏரி கரையோரம் சிதறி கிடக்கு அப்படிங்கிற செய்தி டிவியில வந்து ஒட்டுமொத்த கர்நாடகாவையும் பரபரப்புக்கு உள்ளாக்குச்சு. இப்படி அந்த ஏரியாவில் தீவிரமா தேடுதல் வேட்டை நடந்துட்டு இருந்த அதே சமயத்துல அந்த ஏரி இருந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் கிட்ட விசாரணை நடத்தினப்போ அவங்க ஒரு முக்கியமான தகவலை போலீஸ் கிட்ட சொன்னாங்க. அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு சிலர் 13ஆம் தேதி மாலை, அதாவது பிரியங்கா காணாம போனதுக்கு மறுநாள் இந்த ஏரிக்கரை பக்கம் வந்ததாகவும், அப்போ இந்த மாதிரி எந்த ஒரு பொருட்களுமே அங்க இல்ல, ஆனா இன்னைக்கு தான் இந்த ஆடைகள் மற்றும் செருப்புலாம் கிடக்கு அப்படின்னு அவங்க போலீஸ் கிட்ட சொன்னாங்க. இந்த இடத்துல தான் போலீஸுக்கு ஒரு முக்கியமான சந்தேகம் வந்துச்சு. பிரியங்கா பேலூர்ல பஸ் ஏறி இருக்காங்க. அப்படி பஸ் ஏறினவங்க அங்க இருந்து சில கிலோமீட்டர் தொலைவுல இருக்கிற இந்த பகுதிக்கு எப்படி வந்தாங்க? ஒருவேளை அவங்களை யாராச்சும் கடத்திட்டு வந்திருந்தாலுமே கூட 13ஆம் தேதி ஈவினிங் வரைக்கும் அவங்க இந்த பகுதிக்கு வரல. இப்படி யாராச்சும் ஒரு பெண்ணை கடத்திட்டு போயிருந்தா ஒரு நாள் முழுக்க ஒரு இடத்துல மறைச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் பொறுமையா இந்த பகுதிக்கு கூப்பிட்டு வருவாங்களா? கொலையே பண்ணியிருந்தாலும் காணாம போன அன்னைக்கோ அல்லது அதுக்கு அடுத்த நாளோ இப்படி ஏதாச்சும் தடயங்கள் கிடைச்சிருந்தா அதுல ஒரு லாஜிக் இருக்கு. காணாம போன அன்னைக்கோ இல்ல அதுக்கு அடுத்த நாளோ இந்த பகுதியில இல்லாத உடைகள் 3வது நாள் எதுக்கு இந்த இடத்துக்கு வரணும்? ஆதாரங்களை அழிக்கணும்னு நினைச்சா இந்த உடைகளை நெருப்பு வச்சு எரிச்சிருக்கலாமே. இதுல ஏதோ ஒரு முரண்பாடு இருக்குதுன்னு போலீஸ் யோசிச்சாங்க. ஏரியில எந்த உடலுமே கிடைக்கல அப்படிங்கிற நிலையில பிரியங்கா போன அந்த கல்யாணத்துல எடுக்கப்பட்ட வீடியோ காட்சிகளை வச்சு கேஸ்ல ஏதோ அப்டேட் கிடைக்குமான்னு போலீஸ் யோசிச்சாங்க. அந்த கல்யாண வீடியோவில் மற்றும் அந்த மண்டபத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகள்ல அன்னைக்கு பதிவான எல்லாரையும் போன்லயும் சில பேரை நேர்லயும் போய் பார்த்து விசாரணை பண்ணாங்க. இந்த ப்ராசஸ் மட்டும் 2 நாட்கள் நடந்துச்சு. இதே சமயத்துல பிரியங்காவோட மொபைல் சிக்னலை செக் பண்ணப்பதான் போலீஸுக்கு ஒரு ட்விஸ்ட் காத்திருந்துச்சு. அவங்க காணாம போன 4வது நாள், அதாவது பிப்ரவரி 16 அன்னைக்கு அவங்க மொபைல் 2 முறை ஆன் செய்யப்பட்டு அதுக்கப்புறம் ஆஃப் செய்யப்பட்டதும், அப்படி ஆன் செய்யப்பட்ட அந்த சமயத்துல அந்த மொபைலோட IMEI நம்பரை செக் பண்ணதுல அந்த மொபைல்ல வேற ஒரு சிம் ஆக்டிவேட்ல இருக்கு அப்படிங்கறத போலீஸ் கண்டுபிடிச்சாங்க. சரி, அந்த சிம் யார் பேர்ல ஆக்டிவேட்ல இருக்கு அப்படின்னு போலீஸ் நடத்தின விசாரணையில பீகாரை சேர்ந்த டேவிட் அப்படிங்கிற நபர் பேர்ல தான் அந்த நம்பர் வாங்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத போலீஸ் தெரிஞ்சுக்கிட்டாங்க. டேவிட் அப்படிங்கிற இந்த நபர் தான் பிரியங்காவை ஏதோ பண்ணிட்டாரு அப்படின்னு பிப்ரவரி 17ஆம் தேதி அவர் லொகேஷனை ட்ராக் பண்ணி ஒரு லாட்ஜுக்கு போய் பார்த்தப்பதான் போலீஸுக்கு ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் காத்திருந்துச்சு. தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா, யாராச்சும் கடத்திட்டு போயிட்டாங்களா, இல்ல பாலியல் அத்துமீறல்ல கொலை செய்யப்பட்டுட்டாங்களா அப்படின்னு ஒட்டுமொத்த மீடியாவும் அந்த பெண்ணுக்கு என்னதான் ஆச்சுன்னு பரபரப்பா இருந்த சூழ்நிலையில அந்த பிரியங்கா எந்த பாதிப்பும் இல்லாம டேவிட் கூட அந்த லாட்ஜில் ரூம் எடுத்து ரொம்ப கூலா இருந்தது போலீஸை அதிர்ச்சி அடைய வச்சுது. இதை தொடர்ந்து அவங்க 2 பேரையும் பிடிச்சிட்டு போய் விசாரணை பண்ணப்பதான் பல உண்மைகள் வெளிவந்துச்சு. அதாவது பிரியங்காவுக்கும் ருத்ரேஷுக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி பிரியங்கா ஒரு எக்ஸ்போர்ட் நிறுவனத்தில் வேலை செஞ்சிருக்காங்க. அப்போ அதே இடத்துல வேலை செஞ்ச பீகாரை சேர்ந்த டேவிட்டும் பிரியங்காவும் லவ் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்த பிரியங்கா தன்னோட வீட்டில் சொன்னதுமே அந்த லவ்வுக்கு எதிர்ப்பு வந்திருக்கு. மேலும் பிரியங்காவை உடனடியா நல்ல இடத்துல பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு வரன் பார்க்க ஆரம்பிச்சு ருத்ரேஷுக்கும் பிரியங்காவுக்கும் அவசரமா கல்யாணம் நடந்துச்சு. பெரும்பாலும் இது மாதிரி ஒரு லவ்வுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு வீட்டில் வேற ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தா போக போக அவங்க பழைய வாழ்க்கையை மறந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா புது வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி தங்களை மாத்திப்பாங்க. ஆனா பிரியங்கா தனக்கு ருத்ரேஷ் கூட திருமணம் ஆகியிருந்தாலும் ஒரு வெறுப்போட தான் அவர் கூட வாழ்ந்திருக்காங்க. ஆனா இந்த வெறுப்பை ஒரு முறை கூட அவங்க ருத்ரேஷ் கிட்ட காட்டினது கிடையாது. இப்படி இவங்க வாழ்க்கை போயிட்டு இருந்த சமயத்துல தான் இவங்களுக்கு குழந்தை பிறந்து 8 வருஷமும் கடந்து போச்சு. ஆனா டேவிட் கூட பழகிறத பிரியங்கா விடவே இல்லை. அதனால திருமணம் ஆனதுல இருந்து சுமார் 9 வருஷங்களுக்கு மேல தன்னோட கணவருக்கு தெரியாம டேவிட் கூட அவங்க போன்ல பேசிட்டு தான் இருந்தாங்க. சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அவங்க மீட் பண்ணவும் செஞ்சாங்க. ஒரு கட்டத்துல ருத்ரேஷையும் தன்னோட மகனையும் நிரந்தரமா விட்டுட்டு டேவிட் கூட போறதுக்கு பிரியங்கா பிளான் போட்டாங்க.
வீட்டை விட்டுட்டு அப்படியே போயிட்டா கண்டிப்பா வீட்டில் இருக்கிறவங்க தேடுவாங்க, யார் கூடவோ ஓடி போயிட்டாலேன்னு நம்மளை பத்தி அசிங்கமா பேசுவாங்க அப்படிங்கறதால வேற ஒரு ஐடியா அவங்களுக்கு தோணுச்சு. ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு தனியா வெளியே போற வாய்ப்பு கிடைச்சா அன்னைக்கு நகைகளை போட்டுட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிடலாம். அப்படி போகும்போது நம்மளோட உடைகளை மாத்தி நம்ம போட்டிருந்த உடைகளை ஏதாச்சும் ஒரு பகுதியில் வீசிட்டு நம்மளை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டப்பை பண்ணணும் அப்படின்னு அதுக்கான நாளுக்காக பிரியங்கா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில தான் தன்னோட தோழி திருமணத்துக்கு போறேன்னு சொல்லி சிக்கமகளூர்ல அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பேலூர்ல இருக்கிற தன்னோட அம்மா வீட்டுக்கு போய் அம்மாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பஸ் ஏறி இருக்காங்க. அப்படி பஸ் ஏறினவங்க அதுக்கு அடுத்த ஸ்டாப்லயே இறங்கி அங்க ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருந்த டேவிட் கூட பைக்ல ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி ஒரு சட்டையும் பேண்ட்டும் போட்டுக்கிட்டு அவங்க ஏற்கனவே போட்டிருந்த ட்ரெஸ்ஸை ஒரு பேக்ல போட்டு அவங்க 2 பேரும் நேரா குனிக்கல்ல ஒரு லாட்ஜ்ல ரூம் எடுத்து தங்கினாங்க. இதுக்கப்புறம் அடுத்த நாள் இரவு டேவிட் மட்டும் அந்த பேலூர் தாலுகாவில் உள்ள கல்கரை பகுதி ஏரிக்கிட்ட போய் அங்க பிரியங்காவோட உடைகளையும் செருப்பையும் வேற வேற இடத்துல தூக்கி வீசிட்டு அதுக்கப்புறம் வேற ஒரு இடத்துல ஆதார் கார்டையும் ஹேண்ட்பேக்கையும் வீசிருக்காரு அப்படிங்கிறது விசாரணையில தெரிய வந்துச்சு. சிசிடிவி காட்சிகளை ஆய்வு பண்ணும்போதே ஒரு பெண்ணோ ஆணோ ஹெல்மெட் மாட்டிக்கிட்டு பைக்ல வேகமா போறதை கவனிச்சாங்க. ஆனா அந்த ஹெல்மெட் மாட்டியிருக்கிற பெண் பிரியங்கா தான் அப்படின்னு அப்போ போலீஸுக்கு தெரியாது. நடந்த விஷயங்களை போலீஸ் கிட்ட சொன்ன பிரியங்கா மேலும் தன்னோட கணவர் கூட தனக்கு வாழ விருப்பம் இல்லை அப்படின்னு பல மணி நேர கவுன்சிலிங்குக்கு அப்புறமாவும் உறுதியா இருந்ததால போலீஸ் அவங்கள பெண்கள் காப்பகத்துக்கு அனுப்பி வச்சாங்க. சுமார் 3 மணி நேர விசாரணைக்கு அப்புறமா டேவிட்டை கண்டிச்சு அனுப்புனாங்க. கர்நாடகாவில் நடந்த இந்த சம்பவத்துல ஒரு மிகப்பெரிய கிரைம் நடக்கல அப்படின்னாலும் பிரியங்கா செட் பண்ண அந்த நரேட்டிவ் தான் கர்நாடகா முழுக்க அவங்கள பரபரப்பானவங்களா பேச வச்சுது. கர்நாடகாவில் நடந்த இந்த சம்பவம் நம்மளை சுத்தி சமூகம் எப்படியெல்லாம் மாறிட்டு வருது அப்படின்னு நமக்கு உணர்த்துற வகையில இருக்கு. இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட பதிலை கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.